அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நமக்கு கிடைத்த அதிர்ச்சிகரமான தகவல் நண்பர்களே, ஈரான் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலின் மீது வீசி இருக்குது. அதுல இஸ்ரேலுடைய உளவுத்துறை மொசாட் இருக்குது இல்லையா, அந்த மொசாடுடைய தலைமையகம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. அதுல பலர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி நம் காதுகளுக்கு இப்பொழுதுதான் எட்டியிருக்குது நண்பர்களே. இப்பொழுது பிரேக்கிங் நியூஸாக இந்த செய்தி தான் பரவிக்கிட்டு இருக்குது உலகம் முழுவதும். இஸ்ரேலின் மீது இப்படி ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறது கண்டிச்சிருக்கிறாரு அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன். அதோட நிற்காம தன்னுடைய முப்படைகளுக்கு, அமெரிக்காவுடைய முப்படைகளுக்கு ஒரு பிரத்யேக உத்தரவையும் போட்டிருக்காரு. இனிமேல் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலையோ வேறு விதமான தாக்குதலையோ ஈரான் நடத்தினா அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேணும் அப்படின்னு அமெரிக்க முப்படைகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறாரு. இதனால இப்பொழுது மத்திய கிழக்கே பயங்கர உஷ்ணமாகி சூடாகி இருக்குது, பயங்கர டென்ஷன் ஆகியிருக்குது. அதோட இல்ல, இது 3ஆம் உலகப் போருக்கு வித்திடுது அப்படின்னு உலகம் முழுவதும் பல பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மிக முக்கியமான செய்தியை பற்றி தான் பேச போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நேற்றைய தினம் லெபனானின் மீது தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கிய விஷயம் நமக்கு தெரியும். அதை பற்றி நம்ம நேற்றைய வீடியோவிலே பேசியிருக்கிறோம். இந்த விஷயத்துக்கு, அதாவது லெபனானின் மீது தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி இருக்குது இல்லையா, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஈரான் நாடு என்ன பண்ணியிருக்குது, இஸ்ரேலின் மீது 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி இருக்குது நண்பர்களே. அதுல 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலுடைய அயர்ன் டோம் தடுத்துருச்சு. ஆனாலும் கூட 80க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய அயர்ன் டோமையும் தாண்டி இஸ்ரேலுக்குள்ள போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு முதல்ல 2 விஷயங்கள் தெரிய வேண்டும் நண்பர்களே. முதலாவதாக அயர்ன் டோம் அப்படின்னு இஸ்ரேலுடைய அயர்ன் டோம் இந்த மிசைல் எல்லாம் தடுத்துருச்சுன்னு சொல்றவன், இந்த அயர்ன் டோம்ங்கிறது என்ன? இரண்டாவது, ஏவுகணைகள், அதுலேயும் குறிப்பாக இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிற பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இஸ்ரேலுடைய அயர்ன் டோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே. இதுதான் இஸ்ரேல் அப்படின்னு நம்ம வச்சுக்கோமே. இப்போ இஸ்ரேல் நாடு இருக்குதுன்னா இஸ்ரேல் நாட்டுக்கு அயர்ன் டோம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க நண்பர்களே. நல்லா கேட்டுக்கோங்க. அது ஒரு பாதுகாப்பு வளையம், அரண் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ இதுதான் இப்படி ஒரு அயர்ன் டோம் போல இப்படி ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கி இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு. அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்படி ஒரு மூடி போட்டெல்லாம் மூட முடியாது இல்லையா, உண்மையிலேயே அந்த நாடு முழுவதும் பாதுகாப்பதற்காக இப்படி ஒரு அயர்ன் டோமை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த அயர்ன் டோம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்க, இப்போ ஏதாவது ஒரு ஏவுகணையோ ஒரு ராக்கெட்டோ, இப்போ இது ஒரு ஏவுகணைன்னு வச்சுக்குவோம், ஏதாவது ஒரு ஏவுகணையோ ஒரு ராக்கெட்டோ அல்லது ஒரு ட்ரோனோ அல்லது ஒரு எதிரி நாட்டு போர் விமானமோ ஹெலிகாப்டரோ கூட இப்படி இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேலை தாக்குகிற எண்ணத்தோடு வருதுன்னு வச்சுக்கோமே, அப்போ இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற அந்த அயர்ன் டோமுடைய ரேடார் இருக்குது இல்லையா, ரேடார் இதை கண்டுபிடிக்கும். இந்த இடத்துல இது வரும்போது இது நம்ம நாட்டை நோக்கி ஏதோ வருதுரா அப்படின்னு கண்டுபிடிச்சு உடனடியாக அந்த அயர்ன் டோம் என்ன பண்ணும், இஸ்ரேலுக்குள்ள அவங்க அந்த அயர்ன் டோம் சிஸ்டம்ல வச்சிருக்கிற ராக்கெட்டு ஏவுகணைகள் இருக்குது இல்லையா, அதை இங்க இருந்து விடும். இப்படி வந்துட்டு நடு வானத்திலேயே இது இதை வெடிச்சு சிதறடிச்சிடும். எதிரி நாட்டு ஏவுகணைகளை, எதிரி நாட்டு ராக்கெட்டுகளை வானத்திலேயே வச்சு சிதறடிச்சிடும். இதனால இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்குது நண்பர்களே. இதுதான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பின் ரகசியமே. உலகத்திலேயே ஒரு முழு நாட்டுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு அரணை செய்து வச்சிருக்கிற ஒரே ஒரு நாடு இஸ்ரேல் மட்டும்தான். அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, அப்படிப்பட்ட அந்த அயர்ன் டோம் இருக்குது இல்லையா, அந்த அயர்ன் டோமை மீறி எப்படி இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சது யாருன்னா ஹமாஸ் தான். பாலஸ்தீனத்துடைய காசா ஸ்ட்ரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஹமாஸ் ஒரே சமயத்தில் அக்டோபர் 7ஆம் தேதி அவன் செய்த காரியம் என்னன்னா, 5000 ஏவுகணைகள் இங்கே தான் இருக்கிறான், இங்கிருந்து 5000 ராக்கெட்டுகளையும் ஏவுகணைகள் ஒரே சமயத்தில் இங்கே விடுறான்.
இத்தனை ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளும் வரும்போது இங்க இருக்கிற ரேடார்கள் அத்தனை ராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அதனால கண்டறிஞ்சு அதுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்த முடியல. அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது இல்லையா? அதனால நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே சமயத்தில் விட்டா இந்த அயர்ன் டோமை மீற முடியும், இந்த இஸ்ரேலுடைய அயர்ன் டோமை நாம் ஏமாற்ற முடியும் அப்படின்னு இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாதிகள் கண்டறிஞ்சாங்க. இதே யுக்தியை இப்பொழுது ஹமாஸ் மட்டுமல்ல, ஹவுத்தி தீவிரவாதிகளாகட்டும், ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளாகட்டும், இப்பொழுது இந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் பேக்கப்பாக இருக்கிற பேக்கிங்காக இருக்கிற ஈரான் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இதே யுக்தி தான் பயன்படுத்துறாங்க. அதனால தான் நேற்று இரவு ஈரான் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஒரே சமயத்தில் இஸ்ரேலின் மீது ஏவறான். அதுவும் பல வகையான ஏவுகணைகள். இன்னும் சொல்ல போனால் ஈரானில் இருக்கிற முக்கியமான ஏவுகணைகள் எல்லாம் வீசிட்டானே வச்சுக்கோங்களேன். அதில் மிக முக்கியமாக ஃபத்தா 2 அப்படின்னு அழைக்கப்படுகிற ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைலும் அடங்கும். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் தெரியும். ஹைப்பர்சானிக் அப்படின்னா ஒலியை விட, நம்ம சவுண்ட் இருக்குது இல்லையா, ஒலியை விட வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஹைப்பர்சானிக். ஏவுகணைகளில் பல ரகம் இருக்குது நண்பர்களே. அதில் பாலிஸ்டிக் ரகம்னா என்னன்னா, இப்போ ஈரான் நாட்டில் இஸ்ரேலை நோக்கி ஏவுனாங்க இல்லையா, அப்போ ஈரான் நாடு இங்கே இருக்குதுன்னா அவன் ஏவுகணை என்ன பண்ணுவான், இப்படி நேராக விண்ணுக்கு வெளியில் செலுத்திடுவான். பூமியுடைய வளிமண்டலத்துக்கு வெளியில் போயிட்டு அதற்கு பிறகு இப்படியே இஸ்ரேலை குறிவைத்து அதுக்கப்புறம் மறுபடியும் பூமியுடைய அட்மாஸ்பியருக்குள்ள நேராக இதை தாக்கும். பாலிஸ்டிக் மிசைல்ஸில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அதை கைடு பண்ணி கரெக்டாக போய் நீங்கள் அடி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏவி விட்டால் விண்ணில் போயிட்டு அப்படியே போகும், அந்த பக்கம் போயிட்டு எங்கே நம்ம உள்ளே இறக்கணும் முடிவு பண்ணுறோமோ இறக்கிடுவோம். ஒரு தோராயமாக அந்த பிராந்தியத்தில் விழும் அப்படிங்கிறதான் பாலிஸ்டிக் மிசைலுடைய குணாதிசயமே. ஆனால் ஈரான் தயாரிச்சிருக்கிற இந்த ஃபத்தா 2 பாலிஸ்டிக் மிசைல் இருக்குது இல்லையா, அது ஒன்று ஹைப்பர்சானிக், பயங்கர ஸ்பீடு, ஒலியை விட, நம்ம சவுண்டை விட அதிக வேகமாக பயணிக்கக்கூடியது. அடுத்தது அது கைடட் மிசைலும் கூட. உள்ள வந்த பிறகு அது குறிவைத்து ஒரு சில இடங்களை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அப்படிங்கிறதுனால இது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான மிசைல். ஈரான் கிட்ட இருக்கிறதுலே ஆக பவர்ஃபுல்லான, ஆக அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணை இதுதான். இந்த வகை ஏவுகணையை தான் இஸ்ரேலுடைய மொசாட் இருக்குது இல்லையா, இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு, அந்த பயங்கர ஃபேமஸான, வேர்ல்டு ஃபேமஸான மொசாட் உளவு அமைப்பு, அந்த அமைப்புடைய தலைமையகத்தை குறிவைச்சு தாக்கியிருக்கிறாங்க. அந்த தலைமையகத்துடைய புகைப்படத்தை, வீடியோவை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கிராட்டார், ஒரு மிகப்பெரிய குழி உருவாகி இருக்குது நண்பர்களே. அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஏவுகணையை வீசி இருக்குது ஈரான். ஈரான் வீசிய 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளில் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலுடைய அயர்ன் டோம் இங்கே வரும்போதே இப்படி போட்டு தடுத்துருச்சு. ஆனால் அதில் 80க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இந்த அயர்ன் டோமை தாண்டி உள்ளே போய் இஸ்ரேலின் மீது விழுந்துருச்சு. அப்படிங்கிறதான் கொடுமையிலும் கொடுமை. இஸ்ரேலுக்கு ஆகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது ஈரானுடைய ஏவுகணைகள் தான். இஸ்ரேலுக்கு நான் சொல்கிறது இன்னைக்கு நேற்றல்ல, இஸ்ரேலுடைய சரித்திரத்திலேயே இவ்வளவு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் பார்த்ததில்லை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்த அயர்ன் டோம் போட்ட பிறகு இஸ்ரேலுக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படின்னு அவங்க கனவுல கூட காணவில்லை. இவ்வளவு பெரிய பாதிப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்குது. இஸ்ரேலில் இந்த தாக்குதலில் எத்தனை பேர் உயர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இதுவரைக்கும் இஸ்ரேல் வெளியிடப்படவில்லை. விரைவில் அது வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இந்த செய்தி வெளிவந்த அடுத்த கணமே அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார் இல்லையா, அவரும் அவருடைய துணை அதிபரான கமலா ஹாரிஸ் இருவரும் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் போட்டு சந்திச்சிருக்கிறாங்க நண்பர்களே. அவங்களுடைய கண்காணிப்பு அறையிலிருந்து லைவாக இஸ்ரேலின் மீது என்ன நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கணத்திலேயே ஜோ பைடன் ஒரு மிக முக்கியமான உத்தரவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, உடனடியாக அமெரிக்காவுடைய முப்படைகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அரணமைக்க வேணும். இஸ்ரேலின் மீது ஈரான் இனிமேலும் ஏவுகணைகளையோ ராக்கெட்டையோ ட்ரோனையோ எதையாவது வீசிச்சு அப்படின்னா உடனடியாக அமெரிக்க இராணுவம் அதை தடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவிட்டிருக்கிறாரு. இதுதான் இப்பொழுது உலகம் முழுவதும் பெரிய டென்ஷனை ஏற்படுத்தி இருக்கு நண்பர்களே. அமெரிக்கா இப்பொழுது இந்த போர்ல இஸ்ரேலுக்கும் இஸ்லாமிய அடிப்படை தீவிரவாத இயக்கங்களுக்குமான ஈரானும் ஒரு இஸ்லாமிய
அடிப்படைவாத நாடு தானே, இன்னும் சொல்லப்போனால் தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண்ணை இந்த ஈரான் தானே. இந்த நாட்டுக்கும் எதிராக இப்பொழுது நேரடியாக போரில் களமிறங்கி இருக்குது அமெரிக்கா. இது மூன்றாம் உலகப் போருக்கு வித்திட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் எழுந்திருக்கு நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த போர் நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே போகுதே ஒழிய இதனுடைய தீவிரம் குறைவதாக தெரியவில்லை. இது உலக அமைதிக்கு மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்துக்கும் நல்லதல்ல அப்படிங்கிறதான் நம்முடைய எண்ணமாக இருக்குது. யாராவது எதையாவது செஞ்சு இந்த போரை நிறுத்துங்கப்பா அப்படின்னு உலகம் முழுவதும் இருந்து ஏழை நாடுகளிடமிருந்து குரல் எழும்ப தொடங்கி இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.